அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. ஆர்கேட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்த்தலாம். இது ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் வந்து 2 செக்மெண்ட்டாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது லேண்டை வாங்கி அந்த லேண்டில் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து ஏற்கனவே கட்டியிருந்த பில்டிங்கில் ரீடெவலப்மெண்ட்டு ப்ராஜெக்ட்டும் பண்ணுறாங்க. 2017 2024 வரைக்கும் 1220 ரெசிடென்ஷியல் யூனிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 1045 யூனிட்டு வந்து செல் பண்ணிட்டாங்க மகாராஷ்டிராவில். கம்பெனி இது வரைக்கும் 2.20 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 2003 2024 வரைக்கும் வெஸ்டர்ன் சப்பர்பன் மும்பையில் வந்து 10 ப்ராஜெக்ட் ரீடெவலப்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சவுத் சென்ட்ரல் மும்பையில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. கடந்த 20 வருஷத்தில் 28 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் 11 ப்ராஜெக்ட் வந்து இண்டிவிஜுவலாகவும், 2 ப்ராஜெக்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம் மூலமாகவும், 8 ப்ராஜெக்ட் ப்ரொமோட்டர் மூலமாகவும், 9 ப்ராஜெக்ட் வந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் தேர்ட் பார்ட்டி மூலமாக பண்ணியிருக்காங்க. இவங்க 4000 கஸ்டமருக்கு 4.5 மில்லியன் ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே ரெசிடென்ஷியல் பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜூன் 2024 படி இவங்ககிட்ட 201 பெர்மனண்ட் எம்ப்ளாயும் 850 எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் இருக்காங்க. 5+ மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு டெவலப் பண்ணியாச்சு. 2.5+ மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. 29 ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணியாச்சு. 5000+ ஹாப்பி ஃபேமிலிஸ். இது இவங்க வாங்கின அவார்ட்ஸ்: இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட் அவார்டு ரியல் எஸ்டேட்டு, ஐகானிக் லக்ஸரி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் ஆஃப் த இயர், ஐகானிக் ரெசிடென்ஷியல் டெவலப்பர் ப்ராஜெக்ட் ஆஃப் த இயர் அவார்டு. இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் ஆர்கேட் ஆரா, ஆர்கேட் ரேர், ஆர்கேட் வியூஸ், ஆர்கேட் விஸ்டாஸ், ஆர்கேட் பேர்ல், ஆர்கேட் ஈடன், ஆர்கேட் நெஸ்ட், ஆர்கேட் ப்ரைம், இந்த ப்ராஜெக்ட்லாம் இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. ஆர்கேட் டெவலப்பர்ஸ் ஐபிஓ செப்டம்பர் 16 செப்டம்பர் 19 வரைக்கும். ப்ரைஸ் பேண்டு 121 128. ஒரு லாட் சைஸு 110 ஷேர். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை. லிஸ்டிங் டேட்டு செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை. ரீட்டெயிலுக்கு ஒரு லாட்டுக்கு 14,080, மேக்ஸிமம் 14 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QABக்கு 50%, ரீட்டெயிலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 2376 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட ஆர்கேட் டெவலப்பர்ஸோட டெபிட் ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்குது. 0.21 இருக்குது. 2% கீழே இருந்தாலே கடன் கம்மியான கம்பெனி தான். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ டீட்டெயில் பார்த்துடலாம். இவங்களுக்கு நியூ ப்ராஜெக்டில் இருந்தால் ரெவன்யூ அதிகமாக வருது, 67% வருது. ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் 33% ரெவன்யூ வருது. நெக்ஸ்ட்டு ஆன்கோயிங் அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து 6 ப்ராஜெக்ட் இருக்குது. அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் 6 ப்ராஜெக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 18 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டில் ஆர்கேடு எர்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, தர்சனும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதில் ஆன்கோயிங்கில் போகிறது ஆர்கேடு ப்ரைமும், ஆர்கேடு அஸ்பயர், ஆர்கேடு நெஸ்ட்டும். அப்கமிங் ப்ராஜெக்டில் வந்து ஆர்கேட் ரேர் வந்து அப்கமிங் ப்ராஜெக்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்த்துடலாம். ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டுருக்கு. பேட் மார்ஜின் வந்து 2022 22%, 2023 23%, 2024 19% கம்மியாயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 2022 30%, 2023 31%, அதுவும் 2024 கம்மியாயிருக்கு, 27% ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 2022 41%, 2023 29%, 2024 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 47%. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அசட்டு 2022 369 கோடி, 2023 555 கோடி, 2024 575 கோடி. ரெவென்யூ 2022 237 கோடி, 2023 224 கோடி, 2024 636 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2022 51 கோடி, 2023 51 கோடி, 2024 அப்படியே 2 மடங்கு ஆகிருக்கு, 123 கோடியாக வளர்ந்துருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 ரெவென்யூ 184%, ப்ராஃபிட்டு 142% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வளர்ந்துருக்கு, ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட 2 மடங்கு மேலே வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வேல்யூஷன் பார்த்துடலாம். இவங்களோட EPS 2024 8.08 இருக்குது. PE ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 121 128 இருக்குது. நம்ம அப்பர் ப்ரைஸ் பேண்ட் எடுத்துக்கலாம், 128 டிவைடட் பை EPS 8.08. இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய PE வந்து 15.84 இருக்குது. இதை இண்டஸ்ட்ரியல் PEரோட கம்பேர் பண்ணிடலாம். இண்டஸ்ட்ரியல் PE வந்து ஹையஸ்ட்டு
111 இருக்குது. லோயஸ்ட் வந்து 41 இருக்குது. ஆவரேஜ் வந்து 76 இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட்டை விட கம்மியாக தான் இருக்குது ஆர்கேடோட பிஇ. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் வித் இண்டஸ்ட்ரியல் பீர் பார்த்துடலாம். பீர் கம்பேரிசன் எல்லா கம்பெனியோட பார்க்கும்போது இபிஎஸ் வந்து ஆர்கேடு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஆர்ஓஎன்டபிள்யூ எல்லாரை விட அதிகமாக இருக்குது, 46% இருக்குது. ஆர்ஓஎன்டபிள்யூ 20%க்கு மேலே இருந்தாலே ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டீட்டெயில் பார்த்துடலாம். இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் வித் லிஸ்டட் பீர்ஸ். ஆர்கேடு மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கீஸ்டோன் ரியல்டர்ஸ் லிமிடெட், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லிமிடெட், சுராஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் லிமிடெட். இவங்களோட சார்ட் 1 by 1 பார்த்துடலாம். இது கீஸ்டோன் ரியல்டர்ஸ் லிமிடெடோடது. 2022 லிஸ்ட் ஆனது. 550 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு இப்போ 712 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியோடது. 2010 லிஸ்ட் ஆனது. ரொம்ப நாள் 500 ரூபாய் கீழே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் பெரிய க்ரோத்து. இன்றைக்கி 3250 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 2950 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லிமிடெடோடது. 2021 லிஸ்ட் ஆனது. 200 ரூபா ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு 1600 வரைக்கும் போயிட்டு இப்போ 1200 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது சுராஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸோடது. 2023 லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆனது. 300 ரூபா ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு 800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 745 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆஃபர் பார்த்தலாம். இவங்க அந்த ஐபிஓவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஃபண்டிங் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸுக்கும் புதுசாக ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கு லேண்டு வாங்குறதுக்கும் அதுபோக ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்தலாம். இது வந்து ஹோம் லோன் பை வேல்யூ 35 லட்சம் ஹோம் லோனு. அதுக்கப்புறம் 35 லட்சத்துலேருந்து 75 லட்சம் ரூபாய்க்குள்ளது, 75 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஆனால் இப்போ இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா 35 லட்சத்துக்கு கீழே இருக்கிறத விட 75 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. 2023 27% இருந்தது, இப்போ 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான வளர்ச்சி. 2017 2024 வரைக்கும் உள்ள டெவலப்பர்ஸோட ஷேர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆர்கேடு வந்து 7வது இடத்துல இருக்காங்க. இதே கஞ்சூர் மார்க் ஈஸ்ட்டில் ஆர்கேட் டெவலப்பர்ஸ் வந்து 2வது ரேங்கில் இருக்காங்க. இவங்களோட கீ ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்துடலாம். இவங்க வந்து எம்எம்ஆர்னு சொல்லக்கூடிய மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லொக்கேஷன்லேயும் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரென்த்து. இவங்ககிட்ட ஸ்கில்டு மேனேஜ்மெண்ட் டீம், ப்ரொமோட்டர் டீம் இருக்கிறதுனால இவங்க டாப் 10 டெவலப்பர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க சொன்ன டைமுக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணுறது இவங்களுக்கு இன்னொரு பக்கபலமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களோட ரிஸ்க் என்னென்னு பார்த்துடலாம். ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கண்டிஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டு, இதிலலாம் வந்து இவங்களோட சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் பாதிக்கும். ரியல் எஸ்டேட் ரெகுலேஷனில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் கூட அது இவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும். பில்டிங் முடிச்சு கொடுக்குறதுல ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து டிலே ஆச்சுன்னா அதுவும் இவங்களோட பிஸ்னஸை பெருசாக பாதிக்கும். ஆர்கேட் டெவலப்பர்ஸோட நியூஸ் பேஸ்டு ஜிஎம்பி பார்த்தலாம். 12-13 செப்டம்பரில் 63 ரூபாய் இருந்த ஜிஎம்பி 14-15 70 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இவங்களோட ப்ரைஸ்லேருந்து 55% காமிக்குது. ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப போட்டி நிறைஞ்ச தொழில் தான். இவங்கள பொறுத்த வரைக்கும் கடன் கம்மியாக இருக்குது. அதேமாதிரி க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் நல்லா காமிச்சிருக்காங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டும் நிறைய இருக்குது. அதேமாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் கையில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவானது. அதனால் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஐபிஓவில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.